வார்த்தைகளில் ஒழுக்கமும் நற்பண்பும் ஒரு வாழ்க்கை படிப்பினை. ஒரு பெண் இருந்தா, அவ ஐவேளை தொழுகையே தவறாம செஞ்சா, தினமும் குரான ஓதுவா, ஒவ்வொரு மாதமும் முறையாக சகாத்தம் கொடுப்பா. ஏழைங்க யாரா இருந்தாலும் வாரி கொடுக்கிற எண்ணம் கொண்டவளா இருந்தா. இத பார்த்த அக்கம் பக்கவங்க எல்லாம் இவ ரொம்ப நல்லவ, சொர்க்கத்துக்கு கண்டிப்பா தகுதியானவன்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்தாங்க. ஆனா அவ மரணத்திற்கு அப்புறம் நரகத்திற்கு தான் போனா. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஒருவரோட வெளிப்புற வழிபாடுகளை மட்டும் பார்க்கறதில்லை, அவளோட மனதையும் எண்ணத்தையும் நடத்தையும் தான் பாக்குறாங்க. அவளோட எல்லா நல்ல விஷயத்தையும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பாவம் மறைஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த பாவத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவளோட கணவன் கிட்ட காட்டிய அந்த கெட்ட குணம் தான். அவ எப்பெல்லாம் குரான் படிப்பாளோ அந்த குரான் முடிச்சுட்டு அதே வாயாலதான் அவளோட கணவனோட மனசை ரொம்பவே நோக அடிச்சுட்டா. அவ என்ன நினைச்சா, நான் செஞ்ச எல்லா தர்மங்களும் நான் செய்யற எல்லா பாவத்தையும் அவ மன்னிச்சிடும் நினைச்சா. ஆனா அவ அவ கணவன் திட்டின எல்லா விஷயம் அவ செஞ்ச எல்லா நன்மையும் அவளை அழுதிச்சு. மறுநாள் அல்லாஹ் கிட்ட போகும்போது அந்த நீதி தராசுல ஒரு தராசுல அவளோட செஞ்ச நல்ல விஷயம் எல்லாம் வச்சாங்க, இன்னொரு தராசுல அவ கணவனை அவ திட்டினது, ஏளனம் பண்ணது, இது எல்லாமே வச்சாங்க. இறுதியில பாத்தீங்கன்னா அவளோட நன்மையை விட அவ கணவனை செஞ்ச ஏளனம் தான் நிறையவா இருந்துச்சு. சோ இதுக்கு அல்லாஹ் அவளை தண்டிச்சு அவளை நரகத்துக்கும் அனுப்பிச்சிட்டான். மிகப்பெரிய ஜகாத் என்பது நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கறதோ இல்ல நல்லது செய்யறதோ கிடையாது. நம்ம குடும்பத்தார்கிட்ட எப்படி நடந்திருக்கிறோம், அவங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம், ஒரு மனைவியும் ஒரு கணவனையும் எப்படி ட்ரீட் பண்றோம்ன்றதான் அல்லாஹ் பாக்குறான். சோ மத்த மனிதர்கிட்டயும் சக மனிதர்கிட்டயும் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத அல்லாஹ் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறான். சோ மத்தவங்க கிட்ட நம்ம ரொம்ப கனிவாகவும் ரொம்ப கைண்டாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.